இஸ்ரேலின் தாக்குதல்களை நிறுத்த முஸ்லிம் நாடுகள் முயற்சிகள் எடுக்க வேண்டும். ஈரானிய வெளியுறவு அமைச்சர் தெரிவிப்பு. சிறிய விமான தளங்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் வான்வழி தாக்குதல். 200 டன் உணவை ஆப்கானிஸ்தானுக்கு வழங்கிய உஸ்பெகிஸ்தான். பிளவை காட்டிய அமெரிக்காவால் நடத்தப்பட்ட ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தை. சிரியாவில் நாடு தழுவிய இணைய முடக்கம். அமெரிக்காவில் ஆபத்தான மட்டத்தில் குறைந்த ஆயுதப் பொருட்கள். அமெரிக்க செனட் கடற்படையின் புதிய செயலராக ஜான் பெலின் நியமிப்பு. நாளை உக்ரைன் தொடர்பாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம். நியூசிலாந்தில் 33 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம். இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொளிக்குள் போகலாம். காசா மற்றும் லெபனான் மீதான இஸ்ரேலின் புதுப்பிக்கப்பட்ட தாக்குதல்களை நிறுத்த முஸ்லிம் நாடுகள் மேலும் முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அரக்ஷி மற்றும் துருக்கிய வெளியுறவு அமைச்சர் ஹக்கன் பிடன் ஆகியோர் அழைப்பு விடுத்துள்ளனர். நேற்றைய தினம் நடந்த ஒரு தொலைபேசி அழைப்பில் இருதரப்பினரும் மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் சமீபத்திய முன்னேற்றங்கள், குறிப்பாக பாலஸ்தீனத்தின் நிலைமை, காசா மற்றும் லெபனான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களை மீண்டும் தொடங்குவது, ஏமன் மீதான அமெரிக்க வான்வழி தாக்குதல்கள் மற்றும் பொதுவான நலன்களை கொண்டு பிற சர்வதேச பிரச்சினைகள் குறித்து விவாதித்ததாக ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கமாஸ் மற்றும் ஹெஸ்புல்லாவுடனான போர் நிறுத்த ஒப்பந்தங்களை மீறி இஸ்ரேலின் காசா மற்றும் லெபனானுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் ஆக்கிரமிப்பு ஆகியவற்றை அரக்சி கண்டனம் செய்தார். சர்வதேச சமூகம், குறிப்பாக முஸ்லிம் மற்றும் பிராந்திய நாடுகள் இஸ்ரேலிய குற்றங்களை நிறுத்த உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். ஏமனுக்கு எதிரான அமெரிக்க வான்வழி தாக்குதல்களையும் அரக்சி கண்டித்தார். முஸ்லிம் நாடுகளுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு மற்றும் மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் பாதுகாப்பு இன்மை மற்றும் உறுதியற்ற தன்மை அதிகரிப்பை தடுக்க பிராந்திய நாடுகளிடையே மேலும் ஒத்துழைப்பு மற்றும் ஒருங்கிணைப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். ஒடுக்கப்பட்டு பாலஸ்தீன மக்களின் நிலைமைக்கு முஸ்லிம் நாடுகள் அதிக கவனம் செலுத்துவதன் முக்கியத்துவத்தை பிடன் தனது பங்கிற்கு அடிக்கோடிட்டு காட்டினார். பிராந்திய மற்றும் ராணுவ பிரச்சினைகளுக்கு ராஜதந்திர தீர்வுகளை காண தனது நாடு தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறிய விமான தளங்களான டாட்மோர் மற்றும் டீப்போ மீது வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறுகிறது. டுவிட்டர் பதிவில் ஹோம்ஸில் உள்ள பால்மைரா நகருக்கு அருகில் அமைந்துள்ள விமான நிலையங்களில் மீதமுள்ள ராணுவ திறன்களை தாக்கியதாக ராணுவம் கூறியது. இஸ்ரேலிய ராணுவம் அதே தளங்கள் மீது குண்டுவீச்சு நடத்திய சில நாட்களுக்கு பிறகு இந்த தாக்குதல்கள் வந்துள்ளன. நேற்றைய தினம் முன்னதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர்மட்ட ராஜதந்திரி கஜா கல்லா சிரியா மற்றும் லெபனான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் மேலும் தீவிரமடையும் அபாயத்தை கொண்டுள்ளன என்றார். நீண்டகால தலைவர் பஷார் அல் அசாத்தின் டிசம்பரில் வீழ்ச்சிக்கு பிறகு தொடங்கிய சிரியா மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் தேவையற்றவை, ஏனெனில் சிரியா தற்போது இஸ்ரேலை தாக்கவில்லை, மேலும் அது இஸ்ரேலுக்கு எதிரான தீவிரமயமாக்கலை ஊட்டுகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சமீபத்தில் அமெரிக்காவால் நடத்தப்பட்ட ரஷ்யா உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தைகள் வாஷிங்டன் மற்றும் பிரசல்ஸ் இடையே வளர்ந்து வரும் பிளவுகளை எடுத்து காட்டுகின்றன. இது டிரான்ஸ் அட்லாண்டிக் உறவுகளை வரலாற்று தாழ்வுக்கு கொண்டு வருகிறது என்று இத்தாலிய புவிசார் அரசியல் ஆய்வாளர் ஒருவர் கூறியுள்ளார். ரோமின் லூயிஸ் பல்கலைக்கழகத்தின் அரசியல் அறிவியல் பேராசிரியர் செர்ஜிஜோ பெப்ரினி பேச்சுவார்த்தைகளில் இருந்து ஐரோப்பாவை விலக்குவது ரஷ்யா உக்ரைன் மோதலை தீர்ப்பதில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் செல்வாக்கு குறைந்து வருவதை அடிக்கோடிட்டு காட்டுகிறது என்று சின்குவாவிடம் கூறினார். இதற்கு பெரும்பாலும் கூட்டத்தின் ஒருங்கிணைந்த வெளியுறவு கொள்கை ஒருங்கிணைப்பு இல்லாததால் தான் காரணம். இந்த அத்தியாயம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கட்டமைப்பு பலவீனத்தை வெளிப்படுத்துகிறது என அவர் நேற்றைய தினம் ஒரு பல்கலைக்கழக மாநாட்டின் போது குறிப்பிட்டுள்ளார். அனைத்து உறுப்பினர்களுக்காகவும் பேச ஒரு மைய அதிகாரம் இல்லாமல் கூட்டமைப்பு உலக அரங்கில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள போராடுகிறது. குறிப்பாக அமெரிக்கா ஒரு தலைபட்சமாக செயல்பட தேர்வு செய்யும் போது இந்த நிறுவனம் துண்டு துண்டு ஆனது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் ஐரோப்பிய ஒன்றிய நிர்வாகத்தின் சந்தேக கண்ணோட்டத்துடன் ஒத்துப்போகிறது என்று அவர் கூறினார். அமெரிக்க ஜனாதிபதி ஐரோப்பிய ஒன்றியத்தை உலகளாவிய பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கு பதிலாக அமெரிக்க நலன்களை குறைமதிப்பிற்கு உட்படுத்த வடிவமைக்கப்பட்டு ஒரு நிறுவனம் என்று அமெரிக்க ஜனாதிபதி பலமுறை வகைப்படுத்தியுள்ளார். இருதரப்பினரும் உக்ரைன் நெருக்கடியை எவ்வாறு உணர்கின்றார்கள் என்பதில் அடிப்படை வேறுபாட்டை பெப்ரினி வலியுறுத்தினார். ஐரோப்பாவை பொறுத்தவரை இது நமது வீட்டு வாசலில் நடக்கும் ஒரு இருத்தலியல் பாதுகாப்பு அச்சுறுத்தல். வாஷிங்டனை பொறுத்தவரை இது பெரும் சக்திகளை உள்ளடக்கிய ஒரு புவிசார் அரசியல் கணக்கீடு என அவர் குறிப்பிட்டார். தற்போதைய பதட்டங்கள் டிரான்ஸ் அட்லாண்டிக் வரலாற்றில் மிக மோசமான நெருக்கடிகளில் ஒன்றை குறிக்கின்றன என்று பேராசிரியர் எச்சரித்தார். ஐரோப்பா மேலும் சுதந்திரமான ராஜதந்திர திறனை வளர்த்துக் கொள்ள வலியுறுத்தினார். தேசிய நலன்களுக்கும் கூட்டு ஐரோப்பிய ஸ்திரத்தன்மைக்கும் இடையில் சமநிலையை பேணுகையில் அதன் சொந்த பாதுகாப்பு கட்டமைப்பிற்கு அதிக பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று புவியியல் யதார்த்தம் ஐரோப்பாவை கோருகிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
உக்ரைன் தொடர்பாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் மார்ச் 26ஆம் தேதி ஒரு கூட்டத்தை நடத்தும் என்று ஐக்கிய நாடுகள் சபைக்கான டெனிஷ் தூதரகம் நேற்றைய தினம் RIA நோவோஸ்டியிடம் தெரிவித்துள்ளது. மார்ச் மாதத்திற்கான கவுன்சிலின் தலைமை பொறுப்பை டென்மார்க் வகிக்கின்றது. சில SC உறுப்பினர்களால் கோரப்பட்டு மற்றும் மற்றவர்களால் ஆதரிக்கப்படும் மார்ச் 26ஆம் தேதி UNSC கூட்டம் திட்டமிடப்பட்டுள்ளது என்பதை நான் உறுதிப்படுத்துகின்றேன் என அந்த தூதரகம் தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் அமெரிக்க செனட் கடற்படையின் புதிய செயலாளராக ஜான் பெலனை உறுதி செய்தது. உறுதிப்படுத்தல் வாக்கெடுப்பின் போது 62 செனட்டர்கள் பெலனின் நியமனத்தை ஆதரித்தனர். இருப்பினும் 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த முடிவை 2024 நவம்பரில் நடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பெலனை பரிந்துரைத்தார். தொழில் முனைவோரும் கலை சேகரிப்பாளருமான இவர் அமெரிக்க வீரர்களின் வாழ்க்கையை உயர்த்த நம்ப முடியாத அறிவு மற்றும் அனுபவத்தை கொண்டு வருவார் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். பிப்ரவரியில் உறுதிப்படுத்தல் விசாரணையின் போது சில செனட்டர்கள் பெலன் ராணுவத்தின் பணியாற்றவில்லை என்றும் அங்கு விஷயங்கள் எப்படி நடக்கிறது என்று தெரியவில்லை என்றும் கவலை தெரிவித்தனர். இருப்பினும் பெரிய நிறுவனங்களை உருவாக்கி நிதியளிப்பதில் தனது அனுபவம் கடற்படையை வழிநடத்த உதவும் என்று வேட்பாளர் சட்டமேற்றுபவர்களுக்கு உறுதியளித்தார். அமெரிக்காவில் வெடிமருந்து கையிருப்பின் அளவு ஆபத்தான அளவில் குறைந்த மட்டத்தில் உள்ளது என்று தனது கவலைகளை அவர் தெரிவித்தார். இந்த வாரம் ஆப்கானிஸ்தானின் வடக்கு மாகாணமான பால்க் வழியாக உஸ்பெகிஸ்தான் கிட்டத்தட்ட 200 டன் உணவை ஆப்கானிஸ்தானுக்கு வழங்கியுள்ளதாக ஆப்கானிஸ்தான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த உதவி ஹைராட்டன் நகரில் ஆப்கானிஸ்தான் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டதாக ஹரியானா செய்தி போர்ட்டல் செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் கோதுமை, பாஸ்தா, தாவர எண்ணெய், சர்க்கரை, உடனடி உணவு, சிவப்பு பீன்ஸ் மற்றும் வெண்டைக்காய் ஆகியவை அடங்கும். வழங்கப்பட்ட உதவிக்கு ஆப்கானிஸ்தான் ஜனாதிபதி மற்றும் உஸ்பெகிஸ்தான் மக்களுக்கு ஆப்கானிஸ்தான் அதிகாரிகள் நன்றி தெரிவித்தனர் என்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் மாத இறுதியில் உஸ்பெகிஸ்தான் ஏற்கனவே உணவு மற்றும் மருந்து உள்ளிட்ட மனிதாபிமான உதவிகளை ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பியுள்ளது. அதே நேரத்தில் உஸ்பெக் மருத்துவர்கள் டிசம்பர் 25 முதல் 30 வரை பால்க் மாகாணத்தில் உள்ள மக்களுக்கு இலவச மருத்துவ பரிசோதனைகளை நடத்தியமையும் குறிப்பிடத்தக்கது. சர்வதேச இணைய கண்காணிப்பு சேவையான நெட்பிளாக் சிரியாவில் நாடு தழுவிய இணைய முடக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. சிரியா முழுவதும் தேசிய அளவிலான இணைய தடை ஏற்பட்டுள்ளதை நேரடி நெட்வொர்க் தரவு காட்டுகிறது. இது பல நகரங்களை பாதிக்கும் தொலைத்தொடர்பு சீர்குலைவு பற்றிய அறிக்கைகளை உறுதிப்படுத்துகிறது என்று சேவை ட்விட்டரில் குறிப்பிட்டுள்ளது. நியூசிலாந்தின் தெற்கு தீவில் 6.7 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் கடற்கரைகளை விட்டு வெளியேறுமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இன்றைய தினம் ஏற்பட்ட நிலநடுக்கத்திற்கு பிறகு சவுத்லேண்ட் மற்றும் பியோட்லேண்ட் பகுதிகளில் வசிப்பவர்கள் கடல் பகுதிகளில் இருந்து விலகி இருக்க வேண்டும். ஏனெனில் வலுவான மற்றும் அசாதாரண நீரோட்டங்கள் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று தேசிய அவசர நிலை மேலாண்மை நிறுவனம் தெரிவித்துள்ளது. 4700க்கும் மேற்பட்டோர் நிலநடுக்கத்தை உணர்ந்ததாக அரசாங்க நில அதிர்வு கண்காணிப்பாளர் ஜிஜோநெட் தெரிவித்துள்ளார். நியூசிலாந்து ஊடகங்கள் பொருட்கள் விழுந்து கட்டடங்கள் அசைந்ததாக செய்தி வெளியிட்டுள்ளன. நியூசிலாந்தின் துணை அண்டார்டிக் தீவுகளின் வடக்கே உள்ள இஸ்னெர்ஸ் தீவுகளுக்கு வடமேற்கே சுமார் 160 கிலோமீட்டர் தொலைவில் 33 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக ஜியோநெட் ஒரு எச்சரிக்கையில் தெரிவித்துள்ளது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக media.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.